Taste the Daily. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளின் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும், பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் உடனான கலந்துரையாடலின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார். நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயியுடைய நிலத்திற்கு தேவையான இழப்பீடு வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. நான் உரிய முறையிலே மத்திய மாநில அரசு இதை பரிசீலித்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகை அதிகப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து, அதோட நதிநீர் நமக்கு மேட்டுள்ள திறக்கின்ற நீர் இங்கே வரைக்கும் வந்து பாயுது. அப்படி நதிநீர் வருகின்ற பொழுது அந்த நீர் மாசடையுது. அப்போ அந்த நீரை தான் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், அந்த நீரை தான் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆக அந்த மாசுபடக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பாரத பிரதமர் அவரிடத்திலே வழங்கி, பாரத பிரதமர் அவர்களும் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே இருந்த ஜனாதிபதி உரையில் இடம்பெற செய்து நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து நாடாளுமன்றத்தை கூட்டத்திலேயே இரு அவைகளினுடைய கூட்டுக்குழு அந்த கூட்டத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்களுடைய உரையிலே ஜனாதிபதி அறிவித்தாங்க. நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். 2 வருஷத்துக்கு முந்தி பேசும்போது கூட இந்த நீர்வளத்துறை அமைச்சர் இதையெல்லாம் கேட்குறது ஜெகஜம் எங்கே கொடுக்க போகிறாங்கன்னாங்க. இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க. 11,500 கோடி மத்திய அரசு இதற்கு சேங்ஷன் பண்ணியிருக்குது. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60%. நான் சென்ற உடனே அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் பேசணும். இது மாதிரி அறிவிக்கப்பட்டது நிலுவையில் இருக்கிறது, சட்டமன்றத்தில் கூட இப்படிப்பட்ட பதிலை திமுக அமைச்சர் சொல்கிறான்னு சொன்னோன்னே விடுவிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து இருக்கிற நகரம் மேட்டூர் நகரம், அதுக்கு பிறகு பவானி, குமராபாளையம், ஈரோடு, பள்ளிப்பாளையம், அப்படியே திருச்சி இப்படி வரும்போது நிறைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த கழிவு நீர் அங்கே ஒரு பேபி கிணல் அதில் சைடில் போட்டு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல விடுறது. அதே பவானி சாகர்லேருந்து பவானி வரை அதிலிருந்து நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் நதியில் கலக்காமல் அதே மாதிரி பேபி கிணல் அமைச்சு அங்கே செம்பு கட்டி விடுறோம். அதே மாதிரி நொய்யல், அதே மாதிரி அமராவதி, இப்படி கிளை நதியிலிருந்து வருகின்ற நீர்லாம் கூட சுத்தப்படுத்தி அந்த நதியில் விட்டு கடைசியில் காவிரி ஆற்றில் வந்து அந்த நதி நீர்களெல்லாம் கலந்து நம்முடைய பகுதிக்கு வருது. ஆகவே பயிர்களும் செலுத்தி வர வேண்டும். அதே மாதிரி நாம் குடிக்கின்ற நீரும் சுகாதாரமான நீர் இருக்க வேண்டும், சுத்தமான நீராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ இந்த திட்டத்திற்கு முதற்கட்டமாக 990 கோடி இப்போ பட்ஜெட்டில் நீர்வளத்துறையில் அறிவிச்சிட்டாங்க. ஆக இதையெல்லாம் நாங்கள் செய்த சாதனை. அதே மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி ஆராய்ச்சி நிலையம்லாம் உருவாக்கி நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு கருதி தான் என்னுடைய சேலம் மாவட்டத்துக்கு அருகிலே இன்றைக்கு கால்நடைத்துறைக்கு சொந்தமான 1000 ஏக்கர் நிலத்தை எடுத்து பிரம்மாண்டமான ஒரு கால்நடை பூங்கா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அதுதான், 1020 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு முதற்கட்டமாக அந்த ஒரு பகுதியை நான் திறந்தேன். அது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை மட்டும் திறந்தேன். மற்ற ஆராய்ச்சிகளெல்லாம், அதாவது கால்நடை ஆராய்ச்சி, அதாவது பசுக்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது, மீன் வள ஆராய்ச்சி, அதே போல் பன்றி ஆராய்ச்சி, கோழி ஆராய்ச்சி, ஆடு வளர்ப்பு ஆராய்ச்சி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலம் விவசாயிகள் கொடுக்குறது. இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம உருவாக்கப்பட்ட அந்த பசுக்கள் நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு வாழும். அதில் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கின்ற அளவிற்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயி கொடுக்கலான் இருந்தோம். இன்னும் பூட்டி வச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் திறக்கவே இல்லைங்க. 1000 கோடி கட்டுனது இன்னும் திறக்கவே இல்லை. நான் சட்டமன்றத்தில் பேசி போன வருஷம் ரிப்பன் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டார். அதுக்கு உண்டான எந்த பணியும் செய்யலை, அப்படியே கிடப்பில் கிடக்குது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரம்மாண்டமான அந்த கால்நடை பூங்கா, இந்த கால்நடை பூங்கானா சாதாரணமாக இல்லை. நீங்கள்லாம் உங்களையெல்லாம் விவசாயிகள்லாம் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளையும் அங்கே அழைத்திட்டு போய் 100 விவசாயிகளை அழைத்து கொண்டு போய் ₹1 செலவு இல்லாமல் அதுக்கு பஸ்ஸு அழைச்சிட்டு போய் அங்கே தங்குறதுக்கு இடம், அங்கே பெரிய ஆடிட்டோரியம், அங்கே அந்த பசுக்கள்லாம் எப்படி வளர்க்குறது, ஆடுகளை எப்படி வளர்ப்பது, மீன் எழுப்புவது,
கோழி எப்படி வளர்ப்பது, பன்றி எப்படி வளர்ப்பது, இதையெல்லாம் அந்த படமாக திரையிட்டு அதுக்கு என்னென்ன நோய் தாக்குது, பசுக்கு என்னென்ன நோய் வருது, அதோடைய அறிகுறி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதையெல்லாம் தத்துரூபமாக படத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு கொடுத்து அணுவு நீதியாக நாங்கள் செயல்படுத்தலாம் என்று திட்டமிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாம் பூட்டி கிடக்குது. இதோட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, இதெல்லாம் நாட்டு மாடு வேணுனாங்க. அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சேன். நம்ம விவசாயி என்ன கன்று இன்றைக்கு நாட்டு மாடு வளர்த்துற, நாட்டு மாட்டில் நமக்கு கிடையறிக்கண்ணு வேணா கிடையறிக்கண்ணு, காலக்கண்ணு வேணா காலக்கண்ணு, சிந்து மாட்டில் என்ன கண்ணு கிடையறிக்கண்ணு வேணா கிடையறிக்கண்ணு. அதுக்கும் சுமார் 50 கோடி ரூபாய் ஒதுக்கி ஊட்டியில் அந்த பணி துவங்கி அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க, பாதியில் நிற்கிது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்.